மற்றவங்களுக்கு விளையாட்டு பண்ணுறது தான் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம கட்சிக்காரங்களே விளையாட்டு பண்ணிச்சிருக்கீங்க போல இருக்கா? நம்ம திருச்சி மாநகர் மாவட்ட சார்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு ஊக்குவிக்கிற விதமாக அவர் இந்த போட்டிகளை வைத்திருக்கிறாரு. நான் தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு வந்ததுனால பரிசு கொடுக்க வரணுன்னாங்க வந்துட்டேன். அது ஒன்றும் தவறு இல்லைல்ல. கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டு அவர்களுக்கு பரிசு கொடுப்பதன் மூலம் அவர்களை எப்படி நீங்கள் இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் டூர் அழைச்சிட்டு போகிற மாதிரி இது அவங்களுக்குலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவ்வளோதான். பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருக்குது. அதில் உங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்ன? அதை ஒத்துக்கிறீங்களா? அதாவது 67 தேர்தல் முன்னாடி வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் இருந்துச்சு. 57லேருந்து திரும்பவும் அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு அது சரியாக வருங்கிறது இன்னும் நமக்கு அதை பற்றி எதுவும் அனுமானிக்க முடியல. அதனால் வெயிட் அண்ட் சி அபவுட் இட். பருவமழைக்கு திமுகவோட செயல்பாடு எப்படியோ மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயலில் எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசாங்கம் அதை செய்த இதை செய்த ஒரு சொட்டு தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வருண பகவான் அருளால் நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பல நகரங்களில் மழை இன்னும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்திருந்தால் இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடைமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேளையாக மழை இடையில் இப்போ வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னதுபடி இன்னும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கெலாம் நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியுமான்னு தெரியல. அந்தளவு இருந்துச்சு. வழக்கம் போல் திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் இந்த மழை வெள்ளத்தில் அவங்களுடைய நடவடிக்கை வெறும் விளம்பரம் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அதிமுக செயல்படுதா? திரும்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படுறாங்க? எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாருன்னு நான் சொல்லணுமா? எதிர்கட்சி அதிமுக செயல்படுது அது நான் சொல்கிறத விட ஊடகத்துறையில் உள்ள நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா நான் அவருக்கு எதிரான கட்சியை சேர்ந்தேன். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் தான் அதை சொல்லணும். ஆனால் அதாவது அதிமுகங்கிறது இன்னைக்கு வலுவிழந்திருக்கு அப்படிங்கிற பார்வை தான் பொதுவாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு பொதுக்குழுவில் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வெறும் 1,98,000 ஓட்டில் தோற்றுருக்கோம், அதனால நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பழனிசாமி எதை வேணாலும் பேசுவார். உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம்தான். துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அம்மாவுடைய கட்சியாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் துரோகம்தான். இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குன்னா அதுக்கு பழனிசாமி மறைமுக உதவி தான். இன்னும் சொல்லப்போனால் 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40 தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் நிறுத்தியது தான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம், அந்த வெற்றி சின்னமான இரட்டை இலை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிசாமியின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். இந்த ரெட்டலையை மீட்கும் முயற்சியில் நீங்களும் டெல்லி சென்றதா? இல்லை, ரெட்டலை நாங்கள் ரெட்டலையை மீட்கும் முயற்சிங்கிறது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம். ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் அதை மீட்டெடுப்போம்னு சொன்னோம். மக்கள் மன்றத்தில் பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியாக உண்மை என்று தெரிய வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு பலவீனமாயிட்டு வருதுங்கிறது தான் உண்மை. பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர்கிட்ட அந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமிகிட்ட ரெட்டை இலை இருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிட்டாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு
நான் பல முறை சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். அந்த கட்சிக்கு, அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதி விடுவார் என்பது. அப்ப 26 தேர்தலும் அதிமுக விசப்பிரச்சனை சொல்றீங்களா? 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிசாமி செய்து விடுவார். ஏன்னா அவருக்கு இந்த கொலை கொள்ளை முயற்சி வழக்குகள், அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கார். 26க்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்காது திமுகவுக்கு, அவருக்கும் கட்சி தேவை இருக்காரு. அதனால முழு விழா நடத்தி விடுவார். 2026 தேர்தலில் அமமுகவோட நிலைப்பாடு. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம். திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லதொரு மக்களாட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். வெள்ள நிவாரணத்தையாக ஒரு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க கூட்டணி கட்சியில் இருக்க தமிழக வாழ்வு கட்சி தலைவரை வந்து மக்களுக்கு பிச்சை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரசியலுக்காக வந்து எங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மழை வெள்ளத்தில் குறைந்தபட்சம் 5000 ரூபானாலும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கோரிக்கை. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்களா, டெல்லி போனதை பற்றி? டெல்லி போனது என்னுடைய பர்சனல் விசிட்டு. அதுக்கு டெல்லி போனாலே பொலிட்டிக்கல் விசிட் சொல்லாதீங்க. நான் 12-13 வருஷம் அங்கே எம்பியாக இருந்தவன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு டெல்லியில் நிறைய நண்பர்கள். ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக தான் நான் போயிருக்கேன். ஆனால் திமுக கூட்டணியில் எப்போ பிரச்சனையாலுமே திருமாவளவன் குறுகுறுனே பார்க்குறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? புரியல. திமுக கூட்டணியில் எப்போ பிரச்சனை நினைச்சாலுமே திருமாவளவனே குறிப்பிட்டு பார்க்குறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது திருமாவளவன் நண்பர். திருமாவளவன் வந்து எப்பயும் ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது போல தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் வந்து மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தார், மாநாடுலாம் நடத்தினார். பட் அவரை சேர்ந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு, திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி வருது. அவர் வந்து என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாமல் புகையாதும்பாங்க. அது மாதிரி ஏதோ நெருடல்கள் இருக்கலாம். அது கத்திரிக்காய் பற்றின சந்தைக்கு வந்து தான் ஆகணும். திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குது. இல்லை, திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய இருக்குது. எங்கள் கூட்டணி பலமான கூட்டணியாக வர்ற தேர்தலில் வர இருக்கிறது. எங்கள் கூட எப்படி கம்யூனிஸ்ட் வருவாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு? வேற யார் இருக்காங்க? காங்கிரஸ் தான் வரணும். காங்கிரஸ் தான் ரைட்டு. அதிமுக பெரும்பாலான கருத்து கட்சி ஒன்றிணைணும் அப்படின்றது. பொதுக்குழு நடந்திருக்கு. ஏற்கனவே மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கும் பல்வேறு குழப்பங்கள் அடிதெல்லாம் நடந்துச்சு. தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்போம், சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வோம்னு எடப்பாடி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமா? நிறைய போலீஸ் பாதுகாப்போடு தான் அவர் செல்லணும் எல்லா இடத்துக்கும். ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள்டேருந்து அவர், நீங்கள் பார்த்தீங்க அந்த கூட்டங்கள்லாம் அவங்க கட்சி பட்ட பாடு, அதற்கெல்லாம் காரணமே அவர் தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன். ஆதவர்ஜுனாவை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. 6 மாதம் தற்காலிகம் பண்ணாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அழுத்தம் இன்னும் கொடுக்கப்படுது திமுக. அவராக விலகி அவர் கட்சியிலேருந்து விலகியிருக்காரு. ஆதவர்ஜுனா அழுத்தம் தரப்படுது. இல்லை, அதில் வந்து ஒன்றும் எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்படுறதா தெரியல. அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் அதை வந்து சரியாக கையாளவில்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஏதாவது முளையிலே கிள்ளி இருக்கணும். இதெல்லாம் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் பண உதவி செய்யணும்னா முன்னாள் அமைச்சர் கோபி முனுசாமி பேசியிருக்காரு. பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் பண உதவி செய்யுங்க. அவர் தானே பதவியில் இருந்திருக்காரு, பதவி சுகத்தெல்லாம் வச்சிருக்காரு. அம்மா இருந்தப்போ அமைச்சராக இருந்திருக்காரு, இப்போ கூட எம்எல்ஏவாக இருக்காரு, ஏற்கனவே எம்எல்ஏலாம் இருந்திருக்காரு. அது அவருக்கு சொல்கிறாரா இல்லை அவரை போன்று இருந்தவங்களுக்கு சொல்கிறாரான்னு தெரியல. நான் அது என்னன்னு பார்க்கல. ஆனால் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது உறுதியாக சொல்கிறீங்க. ஆனால் யார் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவர் வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இன்னும் சில பேர் இருக்கட்டும், அவங்களாம் சிவி சண்முகமாக இருக்கட்டும், அவங்க சைடில் ஒரு சைடு நீதிமன்ற நெருக்கடி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐடி ரைடு அடிக்கிறாங்க, இடி ரைடு அடிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்னு வர்றப்ப
பல நெருக்கடிகள்லாம் வரும். நாங்கள் சந்திக்காத நெருக்கடியா? அதெல்லாம் தாண்டி தானே அரசியலில் இருக்கோம், கட்சி நடத்துகிறோம். அது மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடியெல்லாம் சமாளித்து தான் நாங்கள் தங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறோம். எந்த நெருக்கடி? நெருக்கடி சந்தித்த நேரத்தில் நான் பாஜகவை எதிர்த்து தானே இருந்தேன். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லையே. சுமூகமான நேரத்தில் தான் நான் போயிருக்கேன். அது அவருடைய கேள்வி. எதையுமே நம்ம ஊரில் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். பட் எனக்கு எந்த நெருக்கடி அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போகிற எனது வழக்குகளுக்கு பின்னாடிலாம் என் மேலே வந்த நெருக்கடிகள் பின்னாடிலாம் பாஜக இருந்துச்சான்னு தெரியலன்னு நான் அப்போலேருந்து சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் அதே மாதிரி தான் அந்த நீதிமன்றத்தில் எனது வழக்குகளை சந்தித்து வரேன். அப்போயும் எனது வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு அப்போயும் அந்த நெருக்கடி யாரும் கொடுக்கல, எனக்கும் அந்த நெருக்கடி கொடுக்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி பல ரைடு அதெல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த நெருக்கடிகள் எல்லாம் சொல்கிறேன். அதிமுக சிதறண்டு இருக்கிறதுக்கு பாஜக ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சவரை நான் இப்போ பாஜகவோட நிறைய தலைவர்கள் நிர்வாகிகளோட பழகிற வரைக்கும் அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களிடம் அவர்கள் ஏதோ ஒன்று நினச்சி அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது அது ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையாக மாறி இருக்கலாமே தவிர, இன்றும் அங்கே உள்ளவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அம்மாவுடைய கட்சி வலுவாக இருக்கணும், திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த கட்சி வலுவாக இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் இப்படி எடுத்துக்கலாமா? அதிமுக ஒருங்கிணைக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருது அப்படி எடுத்துக்கலாமா? அது எனக்கு தெரில. அது நான் அவங்க கூட்டணியில் இருக்கேன். என்கிட்ட யாரும் அதை பற்றி யாரும் பேசுனது இல்லை. பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து எல்லாம் ஒரே கட்சியில் இருக்கணும். அதிமுக வந்து பிரிவிழாக இருந்தால் 2026 அதிமுக தான் வெற்றி பெறும்னு நினைக்கிறாங்க பெரும்பான்மையான தொண்டர்கள். அந்த தொண்டர்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய இருக்கா? அதான் உங்களுக்கு சொல்கிறேன், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அதுக்கு பழனிசாமி மாதிரி ஒரு சில பேர் சுயநலத்தில், பதவி வெறியில், பணத்திமிரில் தடையாக இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்து கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருந்தால் 26க்கு பிறகு அம்மாவுடைய அந்த இயக்கத்தை இரட்டை இலை கையில் வைத்திருக்கின்ற பழனிசாமி அந்த இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்கிறேன். அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2026 தேர்தலில் நடிகர் விஜய் எந்த அளவுக்கு இந்த அரசியல் கட்சி சவால் கொடுப்பான்னு இன்னொரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சவால் விடும், எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மன்றத்தில் அவர்கள் ஈடுபடுவாங்கங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். இடைத்தேர்தல் வந்தால் போட்டியிட என்ன? நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடைத்தேர்தல் ஈரோடு தானே சொல்கிறீங்க. நாங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அதை பற்றி முடிவெடுப்போம். என்ன தம்பி வேறு எது கேட்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மசோதா நாளைக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாளைக்கு பண்ணலையா? அது வந்து எதுவும் எதிர்கட்சி மேலே அச்சம் காரணமாக பண்ணாமல் இருக்காமா? தெரியல எனக்கு. இந்த தகவலை நீங்கள் சொல்லி தான் தெரியும். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் ஃபாலோ பண்ணல. நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் சார். அதாவது அம்மா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே கூட தான் மற்ற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வருவாங்க. இப்போ இருக்கிற சூழலில் புதுசாக வந்திருக்க விஜய் கட்சி கூட ஏடிஎம்கே தான் விருப்பப்பட்டு போய் கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. அதை பற்றி நீங்கள்? அதாவது பழனிசாமி என்ன நெருக்கடியில் இருக்காருன்னா, அவர் தவறான முடிவுகள் எடுத்ததுனால 24 தேர்தலில் அவருடைய முடிவுகளால் அந்த கட்சி இன்னும் பலவீனமாயிருக்கு. 21 தேர்தலில் அடைந்த பலவீனத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 24 அது பலவீனமாயிட்டாங்க. புரட்சித் தலைவர் கட்சியை அம்மாவுடைய கட்சியில் இன்றைக்கு அவர் எப்படியோ தலைமை பதவியில் இருக்கிறதுனாலே அவர் அம்மாவாயிட முடியாது, தலைவராகிட முடியாது. இரட்டை இலை பலவீனமாயிட்டிருக்கு அவருடைய தலைமையிலங்கிறது தான் உண்மை. அதனால தான் மற்ற கட்சிகள் அவர் வந்து அந்த கட்சி வந்துவிடும், இந்த கட்சி வந்துவிடும், மெகா கூட்டணி அமைப்பேன்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலோனில் உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்க தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆந்திராவில் உள்ள கட்சிகளோட வேணால் கேரளாவில் உள்ள மாநில கட்சிகளோட தான் அமைக்க முடியுமே தவிர மற்ற எந்த கட்சியோட அவர் கூட்டணி அமைக்க போகிறாருங்கிறது தெரியல. அவர் பேசுகிறத பார்த்தா பாஜகவோட தலைவர் அண்ணாமலை இல்லாட்டினா அவர் பாஜக கூட கூட்டணி அமைக்க தயாராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்கு. அது அவர் என்ன தோற்றம் கொடுக்குறாரு தெரியல. பாஜகங்கிறது ரொம்ப
அனுபவஸ்தர்கள் உள்ள கட்சி. அவங்க முடிவெல்லாம் இன்னொருத்தருக்காகலாம் அவங்க முடிவுகளை அவங்க வந்து எதையுமே யோசித்து தான் அந்த முடிவை எடுப்பாங்க. அதனால் பழனிசாமி போன்றவர்கள் கூக்குரல் எல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அவர் பாஜக கூட்டணி வச்சா நீங்க பாஜகவோட அவர் கூட்டணி வச்சா நீங்க நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். யூகத்துக்கெலாம் நான் பதில் சொல்லலை. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் உங்களுக்கு திருச்சிக்கு வருவேன், அப்போ பேசுகிறேன். ஓகே, நன்றி.